வணக்கம்மா. வணக்கம். இப்ப நீங்க நாம் தமிழர் பயணிக்கிறீங்க. நாம் தமிழருக்கும் டிவிகேக்கும் என்ன வேறுபாடுன்னு கொஞ்சம் சொல்லுங்க. நாம் தமிழருக்கும் டிவிகேக்கும் வேறுபாடு அப்படின்னா, நாம் தமிழர் வந்து பாத்தீங்கன்னா, கொள்கை கோட்பாடு உள்ள ஒரு கட்சி. அதே மாரி இந்த மண்ணுக்கும், மக்களுக்குமான ஒரு கட்சி. எங்களுடைய மொழி, இனம் எல்லாத்தையும் வந்து நாங்க வந்து தமிழ் தேசியம் வந்து நாங்க வென்றெடுக்கணும் அப்படின்றதுக்கான இந்த காலத்துல நாம் தமிழர் கட்சி பயணிச்சுக்கிட்டு இருக்குது. இதுவே தாவேக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது. கட்சியா அது அங்கீகரிக்கப்பட்டிருக்குதா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. ஏன்னா இன்னும் ஒரு ஒரு தேர்தலை கூட இன்னும் சந்திக்கல. சோ அதுல பயணிக்கக்கூடிய தொண்டர்களா வந்து வழி நடத்துறாங்க அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. தலைமை பண்பு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தலைமை பண்பு உள்ள விஜய் அவர்கள் அந்த பண்புக்காக நல்ல வழிநடத்துதல் பண்றாங்களா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. ஆக மொத்தத்துல வந்து தாவேக்க ஒரு கட்சியே கிடையாது. நீங்க நாம் தமிழர் கட்சியில பயணிக்கிறீங்க. அப்படி இருந்த நீங்க எதிர்க்க வேண்டியது திமுகவை தான். ஆனா ஒண்ணுமே இல்லாத, எங்களுக்கு சரிசமம் இல்லாத சொல்ற நீங்க தாவேக்காவ ஏன் அவங்க வந்து அதிகப்படியா விமர்சனம் பண்றீங்க? இப்ப நாங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த 60 ஆண்டு காலமா வந்து இந்த ஆளும் அரசாங்கமும் சரி, 2 பெரிய கட்சிகள் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டை வந்து ஆண்டுகிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு வந்து எங்கள் அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலமாக வந்து தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி இந்த மக்களுக்கான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலமாக பரிந்துரைக்கீங்கல்ல, அப்ப அவங்க புதுசா தானே வந்திருக்காங்க. அப்ப அவங்கள போய் நீங்க வந்து சேர்றது வந்து சரியில்லை. அதுதான் நான் எதிர்க்க வேண்டிய தேவைகள் இருக்குது. எதுக்காக அப்படின்னு சொன்னோம்னா, தமிழ் தேசியம்னா என்ன அப்படின்ற ஒரு கருத்தை வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுடைய இந்த இளைய தலைமுறைக்கு வந்து நாங்க முன்னெடுத்து கொண்டுட்டு போய்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா வந்து இப்ப புரிதலே இல்லாத இருக்கிறாங்க. ஒரு பணம் கொடுத்துட்டா வந்து அதிமுகவா இருக்கட்டும் இல்ல திமுகவா இருக்கட்டும், அவங்களுக்கு அந்த ஓட்டு உரிமையை வந்து பாத்தீங்கன்னா விற்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறாங்க. அந்த மக்கள் கிட்ட நாங்க வந்து விழிப்படைகிறோம் அப்படின்னா எதுக்காக அப்படின்னா, என்னுடைய இனம், என்னுடைய மொழி, என்னுடைய வரலாறு வந்து முற்றிலும் அழிக்கப்படுது. ஏன்னா இங்க வந்து ஆள்றவங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கானவங்க கிடையாது. அதனால வேற்று மொழியினர் வந்து என்னுடைய நிலத்தை வந்து ஆளும்போது என்னுடைய வரலாறு வந்து முற்றிலுமா அழிக்கப்படுது, என்னுடைய இனம் வந்து முற்றிலுமா வந்து புறக்கணிக்கப்படுது, என்னுடைய மொழியும் வந்து பாத்தீங்கன்னா சிதைஞ்சிருச்சு. சிதைந்து அழிந்து விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய ஒரு மொழியும் இனமும் என்னுடைய வரலாற்றையும் மீட்டெடுக்கணும். இந்த மக்கள் வந்து அடிமையா தான் இருக்கிறாங்க, இவங்க கொடுக்கக்கூடிய இந்த இலவசங்களை கையேந்தக்கூடிய சூழல்ல இருக்கிறாங்க அப்படின்னு கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலமா இந்த மண்ணுக்காக, மக்களுக்காக, எங்களுடைய நில வளங்களுக்காக நாங்க அந்த அரசியலை முன்னெடுத்து மக்கள் கிட்ட புரிதலை உண்டு பண்ணி கிட்டத்தட்ட 1% வாக்கு எடுக்கக்கூடிய சூழல்ல இருந்து இன்னைக்கு 8.5 விழுக்காடு வாக்குகள் வரைக்கும் வாங்கி நாங்க இந்த அளவுக்கு நாங்க வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா தமிழ் தேசியத்தை முன்னெடுத்து நாங்க வந்துகிட்டு இருக்கிறோம். இந்த வந்துகிட்டு இருக்கிற சூழல்ல வந்து விஜய் அவர்கள் வந்து தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒண்ணு அப்படின்னு சொல்றாரு. அந்த நிலைப்பாட்டை முன்னெடுத்து இவர் வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இவர் திரைப்படங்கள்ல வந்து இவர் நடிக்கக்கூடிய ஒருத்தர், திரைத்துறையில இருந்த ஒருத்தர், இவருக்கு அரசியல்னா என்னன்னு தெரியாது, இந்த தமிழக மக்களுக்கு வந்து இவர் என்ன வந்து செய்வாரு அப்படின்றதும் தெரியாது. அப்ப எங்களுடைய தமிழ் தேசியத்தை வந்து இவருடைய வர்ற தலைமுறையினருக்கு கடத்துறது எப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒண்ணு அப்படின்னு கடத்துறாரு. சோ அதை வந்து நாங்க வந்து எடுத்து சொல்லணும். எடுத்து சொன்னா மட்டும்தான். விஜய் தமிழரா இருந்தா தமிழர்களுக்கான எந்த ஒரு பிரச்சனையுமே அவர் முன்னெடுத்து களத்துல நின்று போராடல, எந்த ஒரு பிரச்சனைகளுக்காகவும் குரல் கொடுக்கல. என்னுடைய நில வளங்கள் எங்க தலைவர் போனாரு, களத்துக்கே போனாரு அப்படின்னு சொல்றாங்க. பரந்தூர் விமான நிலையத்திற்கு அவர் ஒரு முறை போனாங்க. அதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் வந்து அந்த பரந்தூர் விமான நிலையத்துடைய வழியில வந்து பாத்தீங்கன்னா இவங்க எடுத்து வச்ச போராட்டங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. அது வந்து ஒரு விளம்பரத்துக்காக மட்டும்தான் அங்க போய் நின்றுக்கிறாரே தவிர களத்துல கிடையாது. களத்துல வந்து இது வரைக்குமே அங்க என்ன நடக்குது அப்படின்ற ஒரு தெளிவு கிடையாது விஜய் அவர்களுக்கு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா எவ்வளவோ போராட்டங்கள். ஒரு அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆளும் அரசாங்கம் மக்களை வந்து போராட்ட நிலையிலேயே வச்சிருக்கிறாங்க. இப்ப போராட்டங்கள் வந்து எதற்காக நடக்குது? நீங்க ஆளும் அரசாங்கம் வந்து இந்த மக்களை வந்து நாங்க இப்படி எல்லாம் செய்வோம், நாங்க இந்த இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து நிறைய வாக்குறுதிகள் அளிச்சுட்டு வர்றீங்க. அந்த வாக்குறுதிகள் வந்து நிறைவேற்றல அப்படின்னு சொல்லிதான் வந்து மக்கள் வந்து போராடுறாங்க, வீதியில வந்து போராடுறாங்க. கம்பிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா சமூக வலையத்திலேயே சீமான் என்ன போராடிட்டாங்க, என்ன செஞ்சாங்கன்னு தான் கேக்குறது. நாதாக்காவினர் என்ன செஞ்சிட்டாங்க, என்ன செய்யல அப்படின்னு தான் நம்ம கேட்க முடியும். ஏன்னா எந்த போராட்டமா இருக்கட்டும், மக்களுடைய போராட்டத்துல மக்களோடு மக்களாக எங்கள் அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்கள் வந்து களத்துல இறங்கி நிப்பாரு.
பரந்தூரா இருக்கட்டும், 8 வழி சாலையாக இருக்கட்டும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், துப்புரவு பணியாளர்கள் இருக்கட்டும், நம்மளுடைய மருத்துவர்களாக இருக்கட்டும், செவிலியர்களாக இருக்கட்டும், எல்லா போராட்டங்களுமே அண்ணன் வந்து களத்தில் நிப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க நம்மளுடைய பழங்குடியின மக்கள், பட்டியலின மக்களுடைய வீடுகள்லாம் அகற்றப்பட்டது. அனகாபுத்தூர்ல கிட்டத்தட்ட 2000 வீடுகள் அகற்றப்பட்டது. அந்த இடத்துலயுமே வந்து அண்ணன் அவர்கள் போராட்ட களத்தில் நின்னாங்க. ஏன்னா அண்ணன் வர்ற இடத்துல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா போராட்டங்கள் வந்து அந்த நிமிஷமே வந்து ஸ்தம்பிச்சு போயிடும். அதுக்கப்புறம் அடுத்த வந்து அந்த மக்களுக்கு மீதான வந்து ஒரு அடக்குமுறை வந்து கண்டிப்பா இருக்காது. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் வந்து மீனவர்கள் கூட பக்கமும் வந்து பாத்தீங்கன்னா கலங்கரை இதுல வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து பேனா சிலை நிறுவுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திமுக அரசாங்கம் வந்து ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டாங்க. அதுக்கே வந்து அண்ணன் வந்து களத்தில் நின்றாங்க. நீங்க பேனா சிலை நிறுவி பாருங்க, நான் உடைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த விஷயமே வந்து அண்ணன் சீமான் அவர்களுடைய ஒற்றை வார்த்தையால மட்டும்தான் இன்னைக்கு தடுக்கப்பட்டிருக்குது. இதே மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அண்ணன் மட்டும் வந்து களத்துல நிக்கல அப்படின்னா ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து அண்ணன் இல்லாம அந்த விஷயங்களை வந்து எடுத்துட்டு போயிருப்பாங்க. அவங்க வந்து நீங்க என்ன செய்வீங்களோ நான் என்ன மீறி செய்யுங்க அப்படின்னு சொல்றதுனால மட்டும்தான் இந்த ஆளும் அரசாங்கம் எதுவுமே இன்னும் செய்யாம இருக்குது. அப்படி இறங்கி அவர் களத்துல போராடுறாருன்னு சொல்றீங்க. ஆனாலும் மக்கள் வந்து இளைய தலைமுறையும் சரி, பெண்களும் சரி, விஜய் பக்கம் தானே இருக்காங்க. எங்களுடைய வாக்கு அவங்களுக்கு நான் செலுத்துவோம், வருவாரு, எங்க தளபதி வருவாரு அப்படின்னு தானே சொல்றாங்க. இல்லங்கண்ணா, போராட்டம் எடுத்தும் உங்கள் பக்கம் நிக்கலையே மக்கள் யாருமே. அப்படி சொல்ல முடியாதுண்ணா. ஏன்னா இப்ப திருச்சியில நடந்த மாநாட்டிலேயே நாங்க வந்து அதை உறுதிப்படுத்திட்டோம். மக்கள் வந்து தமிழ் தேசியவாதிகள் வந்து எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாக்காகாதுன்னு மேடையிலே சொல்லியிருக்காரு சீமான் அவர்களும். கூட்டம் கிடையாதுண்ணா, அது எங்களுடைய இன உணர்வோடு வந்த பெருந்திரளாக வந்தக்கூடிய தமிழ் தேசியவாதிகள். கூட்டம்ன்றது வந்து அந்த இடத்துல வந்து ஒழுக்கம் இருக்காது. கூட்டம் கூடுற இடத்துல எல்லாம் நீங்க வந்து அதிமுகவை எடுத்துக்கோங்க, திமுகவை எடுத்துக்கோங்க, பணத்தை கொடுத்து 200 ரூபாயை கொடுத்து அவங்க கூட்டிட்டு வருவாங்க. ஒரு கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் கூட்டிட்டு வந்து கூட்டம் சேர்ப்பாங்க. அந்த இடத்துல வந்து ஒழுக்கம் இருக்காது. இதே நீங்க மாநாடு வந்து பாத்தீங்கன்னா திருச்சியில நடக்கக்கூடிய மாநாட்டை நீங்க வந்து எடுத்து பாருங்க. நாம் தமிழர் பிள்ளைகள் வந்து எந்த அளவுக்கு தமிழ் தேசியவாதிகள் வந்து ஒரு ஒழுக்கமா இருந்தாங்க. எங்களுடைய மாநாடே வந்து அதை வந்து உங்களுக்கு சொல்லுவேன்னா. ஏன்னு கேட்டீங்கன்னா எங்களுடைய மாநாட்டுல வந்து கிட்டத்தட்ட 6.5 லட்சம் பேர் வந்து கூடியிருந்தோம். அந்த இடத்துல வந்து எவ்வளவு ஒரு தலைமை பண்பு அண்ணன் வந்து பேசுறாங்க அப்படின்னா எவ்வளவு ஒரு அமைதி காத்தாங்க. உறுதிமொழி எடுத்தது வந்து பாருங்க நீங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு ஊடகங்கள், நிறைய ஊடகங்கள் வந்து எங்களை வந்து மாநாட்டுல வந்து காண்பிக்கல, அதை வந்து மறுத்துட்டாங்க. இதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாவேக்கால வந்து என்ன பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து வீட்டுல இருந்து கிளம்புறாரு அப்படின்னும் போது அதை வந்து நேரடி ஒளிபரப்பா பண்றாங்க. இந்த ஊடகங்களும் வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழருக்கு முற்றிலுமா வந்து புறம்பான விஷயங்கள் தான் செஞ்சுக்கிட்டு இருக்குது. அதை வந்து வெளியில காட்ட மாட்டாங்க. எந்த அளவுக்கு அண்ணன் வந்து ஒரு தலைமை பண்போட இருந்திருப்பாரு அப்படின்னா அந்த 6.5 லட்சம் பேர் கூடின இடமே சிறிதும் தெரியாம அந்த நிகழ்வு முடிந்ததுக்கான எந்த ஒரு அடையாளமே இல்லாம கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிடத்திலேயே வந்து அந்த அரங்கமே வந்து சுத்தமாக்கப்பட்டது. அப்படிதான் பாத்துக்கோங்க. எங்களுடைய ஒழுக்கங்களை பாத்துக்கோங்க, எங்க அண்ணனுடைய வழிகாட்டுதலை பாத்துக்கோங்க. இதெல்லாம் வந்து ஒரு கூட்டமா கூடுறவங்க கிட்ட கிடைக்காது. ஏன்னா கூட்டம் கூடுறவங்க வந்து பாத்தீங்கன்னா கரும்பு தாரை இழுத்துட்டு போறதும், வாழைத்தாரை இழுத்துட்டு போறதும், அந்த கரும்புகள்லாம் உடைச்சு எடுத்துட்டு போறதும், சேர தூக்கிக்கிட்டு போறதும், புரியுதுங்களா? அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க தான் கூட்டம். இந்த தாவிக்களை கூடுற கூட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து அந்த போஸ்ட் மரத்தை உடைக்கிறது, அதே மாதிரி மேல ஏறி தாவுறது, கீழே விழுகிறது, விபத்துக்கு உள்ளாகிறது. ஒருத்தருக்கு ஒருத்தர் தன்னுடைய மக்கள் வந்திருக்கிறாங்க, தன்னுடைய சகோதரிகள் வந்திருக்கிறாங்க, தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு ஒரு உணர்வு இருந்துருந்துச்சுன்னா கரூர்ல வந்து 41 பேர் வந்து மரணம் அடைஞ்சிருக்க மாட்டாங்க. ஆனா எங்களுக்கு வந்து 6 லட்சம் பேர் கூடியிருக்கிறாங்க. எந்த ஒரு சிறு அசம்பாவிதமே நடக்கல. மது கிடையாது, எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு ஒழுக்கமா ஒரு கட்டமைப்புள்ள ஒரு கட்சி அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சி தான். இது வந்து கூட்டம் கூட்டுறது கிடையாது. எங்களுடைய இன உணர்வாளர்கள் அந்த வந்து கூடின கூட்டம், தமிழ் தேசியவாதிகள் வந்து கூடின கூட்டம். திமுக எடுத்துக்கோங்க, அதிமுக எடுத்துக்கோங்க, இப்ப தாவேக்காலையும் பாத்தீங்கன்னா நிறைய இலவசங்கள் சொல்றாங்க. இந்த மாதிரி சொன்னாதானே மக்கள் முன்னாடி வந்து அது சரி இவங்க கொடுக்குறாங்க, அவங்க கொடுக்குறாங்க, நீங்க என்ன கொடுப்பீங்கன்னு தான் எதிர்பார்ப்பாங்க. எளிய மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க நீங்க என்ன கொடுப்பீங்கன்னு தான் எதிர்பார்ப்பாங்க. அப்படி இல்லைன்னா இலவசங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஆடி தள்ளுபடி கிடையாது. ஒண்ணு வாங்கினா ஒண்ணு இலவசம், ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு போறது கிடையாது. ஏன்னா ஆடி தள்ளுபடியிலேயே போடுற ஒரு புடவை, ஏன்னா பெண்களுக்கு வந்து நல்லா தெரியும், ஒரு புடவை வாங்கினா இன்னொரு புடவை இலவசம் சொல்லுவாங்க. ஒரு 250 ரூபாய் புடவை வாங்குறீங்க அப்படின்னா இன்னொரு புடவை இலவசமா தர்றாங்க. இதே நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து ஒரு 500 ரூபாய் கொடுத்து நீங்க வாங்குறீங்க அப்படின்னும் போது அந்த புடவை வந்து பாத்தீங்கன்னா தரம் வந்து உயர்ந்ததா இருக்கும்.
தரம் உயர்ந்ததா இருக்கும். நீ பணம் கொடுத்து வாங்குற பொருள் வந்து உனக்கு வந்து நெடுநாள் வந்து நீடிக்கும். இதே வந்து நீங்க இலவசமா வாங்குற பொருள்கள் வந்து எதுவுமே நிலைக்காதுன்னா, ஏன்னா இவங்க இலவசத்தை கொடுத்துதான் வந்து இந்த 60 ஆண்டு காலமா வந்து வாக்க வந்து இவங்க வாங்கினாங்க. ஆனா இது வரைக்குமே இந்த மக்களுக்கு வந்து என்னைக்குமே கையேந்தக்கூடிய சூழல் தான் வந்து இவங்க வச்சிருக்காங்க. இலவசத்தை கொடுத்து எளிய மக்கள் எதிர்பார்க்கறது என்ன, அந்த நேரத்துல நம்மளுக்கு ஏதோ கிடைக்குதா அப்படின்ற அந்த பார்வைதான் இருக்குங்க. அவங்களுக்கு அந்த நேரம் நம்மளுக்கு கிடைக்குதா அப்படின்றதுதான். அந்த நேரத்துல கிடைக்குதா அப்படின்றதுக்காக வந்து ஒரு உணவுக்கு பதிலா நம்ம விஷத்தை கொடுக்க முடியாது இல்லைங்களா? பசி எடுக்குது எனக்கு, என்னால வந்து பசியை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னும் போது நான் சாப்பிடக்கூடிய உணவு கொடுத்தா பரவாயில்ல, அவங்க விஷத்தை கொடுக்குறாங்களேனா, இந்த விஷத்தை கொடுக்க அருந்து அவங்க குடிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய தலைமுறையே பாதிக்கப்படும். இந்த இலவசங்களை வாங்கி நீங்க ஓட்டுரிமையை விற்காதீங்க. இதுதான் நாங்க வந்து தமிழ் தேசியவாதிகள் நாங்க சொல்றது. ஏன்னா வந்து இந்த ஆளும் அரசாங்கம் வந்து நமக்கானவர்கள் கிடையாது, நம்மளுடைய வளத்துக்கானவங்க கிடையாது, நம்மளுடைய வாழ்க்கைக்கானவங்க கிடையாது, இந்த மக்களுக்கான ஒரு அரசாங்கம் கிடையாது. இலவசங்களை அறிவிச்சுதான் வந்து என்னுடைய மக்களுடைய கடன் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4000 லட்சம் கோடி 4.5 லட்சம் கோடியா இருந்த கடன் வந்து இன்னைக்கு 10 லட்சம் கோடி கடனா வந்து இன்னைக்கு ஆக்கி இருக்கிறாங்க. இப்ப அடுத்து வர்ற வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து இன்னும் இலவசங்களா நான் அறிவிக்கிறேன், நான் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன்னு சொன்னா உங்களுடைய சொத்தை வித்துட்டு வந்து நீங்க பண்ண போறது கிடையாது. இதெல்லாம் வந்து மக்கள் மீது நீங்க கடன் சுமையை வந்து நீங்க ஏத்தி விடுறீங்க. இது நமக்கான கடன் அப்படின்னு வந்து மக்கள் உணரணும். இலவசம் நீங்க எதுல இருந்து கொடுக்குறீங்க? நீங்க சம்பாதிச்ச காசுல இருந்து கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல, எதுக்காக மக்கள் பணத்துல இருந்து நீங்க வந்து கொடுக்குறீங்க? மக்களுடைய பணத்துல நீங்க கொடுக்கறதுக்கு பேர் இலவசமா? இப்ப என்னுடைய பணத்தை எடுத்து நீங்க எனக்கு கொடுக்கறது இலவசமா? இதை வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும். இல்ல, பொதுவா வந்து மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க வந்து கூட்டணி வச்சா வந்து ஏதோ கொஞ்சம் சீட்டு கிடைக்கும், அதை வச்சு அவங்க உள்ள போய் அதுக்கு அடுத்த கட்டமா போலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து மிகப்பெரிய ஒரு கனவுகளோடு இந்த களத்துல நாங்க இறங்கி இருக்கிறோம். எங்களுக்கு வந்து நிரந்தரமான ஒரு ஆட்சி முறை எங்களுக்கு வேணும். எங்களுக்கு தமிழ் தேசியம் வந்து மலரணும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இரு பெரும் கட்சிகளுமே வந்து திராவிட கட்சிகளா எங்களுக்கு முன்னாடி நிக்கிறாங்க. இந்த திராவிட கட்சிகளை நாங்க அழிக்கணும் அப்படின்னு சொல்லிதான் நாங்க இந்த களத்தை வந்திருக்கிறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா எங்களுடைய இனம் அழிந்து எங்களுடைய இனம் வந்து ஒழிக்கப்பட்ட போது இங்க ஆளும் கட்சியா இருக்கக்கூடிய வந்து திராவிட கட்சிகள் எந்த கட்சிகளுமே எங்களுடைய மக்களுக்கு, எங்களுடைய தமிழ் மக்களுக்கு யாருமே வந்து உதவி பண்ணல. இங்க இருக்கக்கூடிய மக்களை எங்க மக்களை வந்து அழிக்கிறதுக்கு காரணமே வந்து இந்த திராவிட கட்சிகளா தான் இருந்தாங்க. அப்ப நாங்க எங்களுடைய தமிழ் தேசியத்தை நாங்க மலர்றதுக்காக எதுக்காக நாங்க வந்தோம் அப்படின்னா எங்களுடைய அடிப்படை அரசியலே வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை அரசியல் அமைப்பு மாற்றம் அப்படின்ட்டு தான், அரசியலே வந்து நாங்க மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க வந்தது. அப்ப எந்த கட்சியோட கூட்டணி போறது சொல்லுங்க பாக்கலாம்? எங்களுக்கு இந்த திராவிட கட்சிகளே முற்றிலுமா ஒழியணும் அப்படின்னு நாங்க எடுத்து வச்சிருக்கிறோம். ஏன்னா இவங்க மண்ணுக்கான அரசியல் கிடையாது, மக்களுக்கான அரசியல் கிடையாது. அப்படி இருக்கும்போது இது ஊழல், லஞ்சம், மது, போதை எல்லா கலாச்சாரமும் சுற்றி எங்களுடைய பண்பாடு, இலக்கியம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா எங்களுடைய கோயில்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா திருத்தலங்கள்ல இருக்கக்கூடிய அத்தனை வரலாறுமே வந்து முற்றிலும் அழிக்கப்பட்டிருக்குது. அப்ப மொத்தமா வந்து இவங்க தான் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு எங்களுக்கு அடையாளப்படுத்துறாங்க. எங்களுக்கு ஒரு புரிதல் வந்துருச்சு. எங்களை வந்து ஆண்டவர்கள் தான் எங்களுடைய அடையாளங்களை அழித்துட்டாங்க, இவங்க தான் அழிச்சிருக்கிறாங்க. அப்ப இவங்களெல்லாம் இதை வந்து நம்ம மீட்டு கொண்டுட்டு வரணும் அப்படின்னா வந்து தமிழ் தேசிய அரசியல் தான் வந்து எங்களுக்கு சிறந்தது அப்படின்றதுக்காக அந்த பயணத்தை நோக்கி நாங்க நடந்துகிட்டு இருக்கிறோம். இப்ப இவங்க கிட்ட நாங்க கூட்டணிக்கு போனா நாங்க எதை மீட்க முடியும்? எங்களுடைய அடையாளங்களே வந்து மறுக்கப்படுதே, எங்களுடைய இனமே வந்து ஒழிக்கப்படுது, எங்களுடைய மொழிகள் வந்து எல்லா இடத்துலயுமே எங்களுடைய மொழியும் சரி பண்பாடும் சரி வெளியில போயிடுச்சு. அப்ப நாங்க மீட்டு கொண்டுட்டு வரணும். இப்ப நாங்க இருக்கிறது பூஜ்ஜியத்துல இருக்கிறோம். அப்ப இவங்க கிட்ட போய் நாங்க வந்து சீட்டுக்கு வந்து நோட்டுக்கும் ஆசைப்பட்டு நாங்க போயிட்டோம் அப்படின்னு சொன்னா அவங்களுடைய தலைமை பண்பேற்று நாங்க போயிட்டோம்னா எங்களுடைய மக்களை நாங்க எப்படி காப்பாத்துவோம்? இப்ப வந்து நாங்க வந்து அடித்தட்டுல நாங்க இருக்கிறோம். அடித்தட்டு விளிம்புல இருக்கக்கூடிய மக்களை வந்து நாங்க எப்படி காப்பாற்ற முடியும்? எங்களுக்கான தலைமை பண்பு எங்களுடைய தமிழ் தேசியம் தலைமை ஏற்றால் மட்டும்தான் எங்களுடைய வரலாறை நாங்க மீட்க முடியும், எங்களுடைய இனத்தை மீட்க முடியும், எங்களுடைய மக்களை மீட்க முடியும். இங்க இருக்கக்கூடிய போதை, மது, எல்லா கலாச்சாரமுமே வந்து நாகரிகமற்ற அரசியலா இருக்கக்கூடிய இந்த கலாச்சாரத்தை நாங்க ஒழிக்க முடியும். என்ன சொல்றாங்கன்னா டம்மி வேட்பாளர் போட்டாங்க அப்படின்றாங்க. அந்த டம்மி வேட்பாளர் அப்படின்றதுக்கு சில எடுத்துக்காட்டாக வச்சுக்கோங்களேன். அவங்க தொகுதியில வந்து ஒரு ஸ்டார் கேண்டிடேட் வருவாங்க. அதாவது அவரே நின்று திமுக ஜெயிச்சவரு, பல வருடங்களா நின்று ஜெயிச்சிருப்பாரு. இப்போ அந்த இடத்துல ஒரு புதுசா போய் போடுறப்ப அது வந்து அவங்களுக்கு டம்மியா தான் தெரியும். டம்மி கேண்டிடேட் போட்டுட்டாரு அப்படின்னு வந்து எந்த இதுலயுமே வந்து சொல்ல முடியாதுண்ணா.
ஏன்னு கேட்டீங்கன்னா 234 வேட்பாளர்களுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தகுதி வாய்ந்த வேட்பாளர்கள். 117 பெண்கள் 117 ஆண்களுமே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவுமே வந்து வழக்கறிஞர்களா இருக்கிறாங்க, அவங்க வந்து மருத்துவர்களா இருக்கிறாங்க, முனைவர் பட்டம் வாங்கினவங்களா இருக்கிறாங்க, எல்லாமே படித்தவர்கள். அண்ணன் கொடுத்தது பாத்தீங்கன்னா தகுதியின் அடிப்படையில் கொடுக்கல, அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதத்திலயுமே தகுதியானவங்களா இருக்கிறாங்க. ஒரு விதத்துல மட்டும்தான் அப்படின்னு கிடையாது. அண்ணன் வந்து பார்த்து பார்த்து இவங்களை இந்த களத்துல வந்து நிறுவனா இவங்களை இங்க போட்டா இவங்க எப்படி வேலை செய்வாங்க, எப்படி அந்த மக்களுக்கு வந்து இவங்க வந்து சிறப்பா வந்து களப்பணியாற்றுவாங்க, அந்த மக்களுக்கு பிரச்சனையை வந்து எப்படி வந்து சட்டசபையில போய் பேசுவாங்க, அப்படியாப்பட்ட ஒரு ஒரு இவங்களதான் பார்த்து பார்த்து போட்டுக்கிறாங்க அண்ணன். இதுல வந்து டம்மி வேட்பாளர்கள் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து ஒரு பொய்யான கருத்து. நீங்க சொன்னீங்க படிச்சவங்க அப்படின்னு, இதுல ஒரு விமர்சனமும் வந்தது, இவ்வளவு படிச்சவங்களா போட்டிருக்காங்க, இவங்க கட்சியை வந்து விவசாய சின்னம் வச்சிருக்கு விவசாயிகளுக்கு, ஆனா விவசாயிகளுக்கு யாரும் சீட்டு கொடுக்கல அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனமும் இருந்தது. இல்ல, நான் அதுக்கான விமர்சனங்களை வந்து இப்ப நாங்க பதிவு பண்ணியிருந்தோம் ஆல்ரெடி. பாத்தீங்கன்னா ஏன்னு கேட்டீங்கன்னா விவசாய குடும்பத்துல இருந்து இப்பவும் வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய பெண் வேட்பாளர் ஒருத்தர் வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து ஆண் வேட்பாளருமே வந்து விவசாய குடும்பத்துல இருந்து வந்தவங்க. இப்ப நான் வந்து மீனவர் குடும்பத்துல இருந்து வந்திருக்கிறேன் அப்படின்னா நான் படிச்சதுனால என்னுடைய படிப்பை போடுவாங்க, ஆனா நான் மீனவர் தான் நானு. அப்படி இருக்கும் போது என்னோட விவசாய குடும்பத்துல இருந்து வந்திருக்கிறாங்க அப்படின்னும் போது எத்தனையோ பேரு வேட்பாளர்களை நிறைய சொல்லலாம். நான் எல்லாருமே வந்து விவசாயத்தை குடும்பத்துல இருந்து வந்தவர்களை தான் வந்து அண்ணன் அறிவிச்சிருக்கிறாங்க. அதற்கான பட்டியலையுமே நாங்க கொடுத்திருக்கிறோம். குறிப்பிட்டு இருந்தாங்கன்னா அவங்க அந்த கேள்வி வராது, எதுவுமே குறிப்பிடல, எல்லாம் இளங்கலை அந்த மாதிரி பட்ட படிப்பாதான் போட்டிருந்தாங்க, அதனால அந்த கேள்வி வச்சாங்க. இல்ல, நான் அண்ணனை வந்து பாத்தீங்கன்னா விமர்சனத்துக்கு உள்ளாக்காத கட்சிகளே கிடையாது. ஆனா விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர் தான் அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்கள். அண்ணன் வந்து பார்த்து பார்த்து ஒவ்வொரு வேட்பாளர்களுமே போட்டிருக்கிறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க இப்ப ஆண்ட கட்சியா இருக்கட்டும் இல்ல எதிர்கட்சியாக இருக்கட்டும், அந்த இடத்துல வந்து ஒரு வேட்பாளர்கள் போடுவாங்க, அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு வேட்பாளர்களா இருப்பாங்க அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு இருப்பாங்கன்னா பணபலத்துல மட்டும்தான் இருப்பாங்க, வாக்குக்காக காசு கொடுக்கக்கூடிய ஒரு வேட்பாளர்களா இருப்பாங்க. அந்த களத்துல வந்து மக்களுக்கு வந்து இலவசங்களை கொடுக்கக்கூடிய ஒரு வேட்பாளர்களா இருப்பாங்க. ஆனா நாம் தமிழர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேட்பாளருமே அந்த மக்களின் அந்த தொகுதியில என்ன பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு என்ன, அந்த மக்கள் கிட்ட போய் அதை விளக்கமா வந்து பேசுவாங்க. ஒரு விவசாயம்னா அந்த விவசாயம் தொழில் சார்ந்த விவசாயிகள் வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அந்த விவசாய மக்களை வந்து நம்ம எப்படி மீட்டு கொண்டுட்டு வரணும், தற்சார்பு பொருளாதாரம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து விளக்கம் அளிப்பாங்க. மக்கள் கிட்ட போய் நேரடியா களத்துல இறங்கி பேசுவாங்க, மக்களுடைய பிரச்சனைய சட்டசபை வரைக்குமே கொண்டுட்டு போவாங்க. எல்லா வேட்பாளர்களுமே வந்து எந்த கட்சி வேட்பாளர்கள் போட்டாலுமே நாம் தமிழர்களுக்கு ஈடு இணையா எந்த கட்சி வேட்பாளர்களுமே இருக்க மாட்டாங்க. எல்லா வேட்பாளருமே பேச்சாற்றல் மிக்க வேட்பாளர்களா இருப்பாங்க, ரொம்ப தகுதி வாய்ந்த வேட்பாளர்கள். நாம் தமிழர் கட்சி 6 பார்ப்பனர்கள் போட்டிருக்காங்க, இது வந்து வாக்கு அரசியலுக்காக போட்டிருக்காங்க. அப்படி இல்லைனா அண்ணா சொல்லிட்டாரு, இப்ப நீங்க வந்து பார்ப்பனர்கள் வந்து நீங்க வாக்கு போடணும் அப்படின்றதுக்காக வந்து நான் வந்து இந்த சமூகத்துக்கு நான் கொடுக்கல. ஏன்னு கேட்டீங்கன்னா பார்ப்பனர் வந்துட்டா, பார்ப்பனர்கள் வந்து வந்து இந்த இதுல இருந்துட்டா வந்து பிஜேபி வந்துரும், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா RSS அப்படின்ற மாதிரியான ஒரு பொய்யான தகவலை வந்து இவங்க இவ்வளவு நாள் கடத்தி மக்கள் கிட்ட கொண்டுட்டு போய்கிட்டே இருந்தாங்க. பார்ப்பனர்கள் வந்துட்டா வந்து RS உள்ள வந்துரும், பிஜேபி உள்ள வந்துரும். ஆனா பிஜேபி கூட இருக்கிறதே வந்து இந்த திமுகவும் அதிமுகவும் தான் இருக்கிறது. ஆனா அவங்கள வந்து தனிச்சு பிரிச்சு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப நாங்க போட்டிருக்கக்கூடிய வேட்பாளர்களுமே பாத்தீங்கன்னா பார்ப்பனர்களா நாங்க போடல, அவர்களுக்கான சமூகத்துல இருந்து ஒருத்தரை போட்டிருக்கிறோம். ஆனா தமிழ் தேசியவாதியா நாங்க போட்டிருக்கிறோம். தமிழ் தேசிய சிந்தனை உள்ள இந்த தமிழ் மக்களுக்கு எப்படி கொண்டுட்டு போகணும், நாங்க தமிழர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்ப்பனர் ஐயங்கார் தமிழர் தான் நாங்க போட்டிருக்கிறோம். அந்த 6 வேட்பாளர்களுமே வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல வெற்றி பெறுவாங்க அப்படின்னு நாங்க நம்புறோம். இப்ப சென்னை சுத்தி தான் வந்து 5 வேட்பாளர்கள் இருக்காங்க. ஒரு வேட்பாளர் வந்து மாயவரத்துல இருக்காரு, காசிராமன். அது போக இங்க 5 வேட்பாளர் இருக்காங்க. சென்னையை சுத்தி மட்டும் போடுறதுக்கு காரணம் கிராமினர் வாக்கு கிடைக்குமா அப்படின்றது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா சென்னையில வந்து 5 வேட்பாளர்கள் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க, பிராமண வேட்பாளர்கள். இப்ப ஆலந்தூர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த அங்க வந்து பிராமணர் தொகுதியே கிடையாது. அங்க வந்து அண்ணன் போட்டிருக்கிறாரு அப்படின்னா களப்பணி அந்த சமூகத்திலயும் நான் கொடுக்கணும். ஏன்னா வந்து பார்ப்பனர்கள் சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒதுக்கி வைக்கக்கூடிய சூழல் தான் இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா என்னுடைய பாரதியை எடுத்து பேசும்போது அவர் பார்ப்பனர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து ஒதுக்கக்கூடிய இந்த அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய பாரதின்றவர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தமிழ் பேரறிஞர், அவர் பாரதி இல்லைன்னா தமிழ் இல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. ஆனா அவரையே வந்து பார்ப்பனர் அப்படின்ற ஒரு சின்ன சமூகத்துக்குள்ள சுருக்குற வேலையை பண்ணினாங்க. அதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கையா தான் அண்ணன் வந்து இதை எடுத்தாங்க.
இப்ப ஆலந்தூர் தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா பார்ப்பனர்களே கிடையாது, அங்கேயும் போட்டிருக்காங்க. இப்ப நம்ம மயிலாப்பூர் தொகுதியில பாத்தீங்கன்னா வேட்பாளர் பொறியாளர் அருண் அவர்களை போட்டிருக்காங்க. அவரு வந்து கோயம்புத்தூர்ல இருந்து வந்து இங்க வந்து களப்பணியில இருக்கிறாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இந்த சமூகத்துல இருந்தாலுமே வந்து தமிழ் தேசிய சிந்தனையுடைய ஒரு வேட்பாளர். அதனால வந்து இந்த தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா பார்ப்பனர்கள் அப்படின்றவங்க வந்து மிக மிக குறைவு. ஏன்னா மயிலாப்பூரை எடுத்துக்கிட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா பார்ப்பனர்கள் வந்து எல்லாருமே வந்து இப்ப வெளிநாடுகளுக்கு வந்து சென்றுட்டாங்க. யாருமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாக்கு சதவீதமே வந்து குறைவுதான். இங்க வந்து மயிலாப்பூரை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, இந்துக்கள் பெருவாரியாக இருக்கிறார்கள். அதுல வந்து மீனவ குடிகள் வந்து கடலோர பகுதிகளில் வந்து அதிகமா இருக்கிறாங்க. இப்ப எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு மக்களாக தான் வந்து மயிலாப்பூர் தொகுதி இருக்குது. இதுல வந்து பார்ப்பன சமூகத்தை போட்டிருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுடைய இந்த கலப்பணி இந்த தொகுதியில எப்படி இருக்குது, மக்கள் கிட்ட வந்து என்ன கருத்தை அவர் விதைக்கிறாரு அப்படின்னு பார்க்கக்கூடிய, ஆனா வந்து அவருமே வந்து பேசக்கூடிய ஒரு நல்ல ஒரு வேட்பாளர். அவர் வந்து சட்டமன்றம் சென்றாலுமே வந்து மிக சிறப்பாக இருக்கும். இந்த மீனவ மக்களுக்குமே அவர் வந்து பேசி இந்த மீனவ மக்களுடைய கோரிக்கைகளை வந்து அவர் நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல வேட்பாளரா அண்ணன் கொடுத்திருக்காங்க. சைதாப்பேட்டை தொகுதியில கொடுத்திருக்காங்க. சைதாப்பேட்டை தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா பிராமணர்கள் வந்து அந்த அளவுக்கு கிடையாது. இருந்த மக்களுமே வந்து அங்கங்கே வந்து குடிபெயர்ந்துட்டாங்க. அந்த தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா பொதுவான மக்கள் தான் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியா வந்து சைதாப்பேட்டை தொகுதி இருக்குது. அங்கேயும் தான் அண்ணன் போட்டிருக்கிறாரு. அப்ப உங்களுடைய அந்த மக்களுடைய கருத்தே வந்து பாத்தீங்கன்னா தவறுதலான கருத்தா தான் இருக்குது. ஏன் வந்து சென்னையை சுத்தி போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்க பார்ப்பனர்கள் இருக்கிறாங்களோ அந்த இடத்துல அண்ணன் போடல. குறிப்பிட்ட மக்கள் தான் இருக்கிறாங்க, எல்லா மக்களுமே கலந்த மக்களா தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா டி நகர் தொகுதியில ஒரு வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க. அங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா முன்ன வந்து இருந்தாங்க, இப்ப வந்து எல்லாருமே வந்து வெளியில போக வேண்டிய சூழல் ஆயிடுச்சு. அந்த டி நகர் சுத்தி இருக்கிற ஒரு மக்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லா வட மாநிலத்தவர் வந்து அதிக அளவுல குடிபெயர்ந்துட்டாங்க. அவங்களுக்கு வாக்குரிமை இருக்கா இல்ல இல்லையா அப்படின்ற விஷயமும் நம்மளுக்கு தெரியல. அந்த இடத்துலயுமே அண்ணன் வந்து வேட்பாளர் அறிவிச்சுக்கிறாங்க. இது எதுக்காக அப்படின்னா அங்க களப்பணி எப்படி சிறப்பா பண்ணணும். ஏன்னா வந்து அண்ணன் வந்து இப்ப மீனவர்னா மீனவர் தொகுதியில தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுக்க மாட்டாங்க, மாத்தி தான் கொடுப்பாங்க. அண்ணன் சிவசங்கரன் அவர்கள் வந்து ஒரு தொகுதியில இருக்கிறாரு அப்படின்னா அடுத்த தொகுதி தான் மாத்தி கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய களப்பணி எப்படி இருக்கணும், அங்க மக்களுக்கான பிரச்சனையை அவங்க பேசணும், பேசி அந்த பிரச்சனையை வந்து அவங்க வந்து அதை தீர்க்கணும் அப்படின்றதுக்கான ஒரு வேட்பாளர், ஒரு தகுதி வாய்ந்த வேட்பாளர் தான் அண்ணன் வந்து போடுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க கேட்டதுல இன்னொரு வேட்பாளர் வந்து மதுரை வாயில்ல திருமதி ரேவதி அவர்களை வந்து கொடுத்திருக்கிறாங்க. அங்க மதுரை வாயிலையுமே வந்து பாத்தீங்கன்னா பிராமணர்கள் வந்து இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மிகவும் குறைவுதான். இப்ப வந்து மத்த இருக்கிறவங்க ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8% பேர் இருக்கிறாங்க, 9% பேர் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த பிராமணர்கள் இருப்பது வந்து பாத்தீங்கன்னா 1-2% பேர் தான் இருப்பாங்க. அங்கேயுமே வந்து அவங்க நிலைத்து இல்லை, எல்லாருமே வெளிநாட்டு பயணமா வந்து போனவங்க தான் அதிகமா இருக்கிறாங்க. இப்ப இங்க வந்து அவங்க ஓட்டுரிமை இருக்குமா இல்ல வெளிநாட்டுல இருந்து வந்து ஓட்டுரிமை பண்ணுவாங்களா அப்படின்றதுமே வந்து கேள்விக்குறிதான். அதனால அண்ணன் வந்து பிராமணர்கள் 6 பேருக்கு கொடுத்துட்டாங்க, 5 பேர் சென்னையில கொடுத்துட்டாங்க அப்படின்றது வந்து கருத்து வந்து பாத்தீங்கன்னா முரண்பாடான கருத்து தான். எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களுமே வந்து நம்ம வந்து கொடுக்கணும், அப்படி தகுதியின் அடிப்படையில கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அண்ணன் வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்த வேட்பாளர் பாத்தீங்கன்னா மயிலாடுதுறையில கொடுத்திருக்காங்கன்னா காசி ராமன் அவர்கள் வந்து சமூக செயல்பாட்டாளர். அவர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 2021 எனக்கு தெரிஞ்சு குடிக்கக்கூடிய தண்ணீர் வந்து பாத்தீங்கன்னா இலவசமா அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அவரை சுத்தி இருக்கக்கூடிய அந்த கிராமப்புற மக்களுக்கு வந்து இலவசமா வந்து அவர் கொடுத்துட்டு இருக்கிறாரு, இது வரைக்குமே கொடுத்துட்டு இருக்கிறாரு. அந்த குளங்களா இருக்கட்டும், நீர்நிலைகள் எல்லாத்தையுமே வந்து அவர் தூர்வாரி அதுல இருந்து மக்கள் வந்து பயன்பெறணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டுல இருக்கிறாரு. அவரும் வந்து ஒரு பிராமணர். இப்படி வந்து அண்ணன் வந்து பார்த்து கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னும் போது எல்லா சமூகத்துக்குமே வந்து சம உரிமை கிடைக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் அண்ணன் வந்து இந்த களத்துல வந்து எல்லாருக்குமே எல்லா சமூகத்துக்குமே வந்து வேட்பாளர்களை அறிவிச்சிருக்கிறாருன்னா. இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஊடகங்கள் வந்து பிராமணர்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனங்கள் பண்றாங்க. இது விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டதுதான் நாம் தமிழர் நாங்க. அதனால வந்து அண்ணன் செய்யும் செயல் வந்து ஒவ்வொன்றுமே வந்து காரணமிக்கதா இருக்கும். அதனால எல்லா சமூகமுக்குமே வந்து உரிமைகள் கிடைக்கப்படணும். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த சமூகத்துல இருந்து வரக்கூடிய ஒருவரா மட்டும்தான் அந்த சமூகத்துக்கான என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால எடுத்து பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டதுக்காக அண்ணன் கொடுத்திருக்கிறாரு. நன்றிண்ணா.